வணக்கம். ஏஐ உலகத்துல சில வாரங்கள் ரொம்பவே ஸ்பெஷல். இந்த வாரம் அப்பாப்பா அப்படி ஒரு வாரம். கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டான டெக்னாலஜி உலகின் பெரிய தலைகள் எல்லாரும் ஒரே நேரத்துல அவங்களோட அடுத்த கட்ட மூவ்ஸ அறிவிச்சிருக்காங்க. ஏஐ இனிமே ஒரு தனி டூல் கிடையாது. அது எப்படி நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறப்போகுதுங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஆமா, இந்த வாரம் எவ்வளவு முக்கியம்னு இந்த ஒரு வரி கரெக்டா சொல்லிருச்சு. நிஜமாவே இது ஒரு அசாதாரணமான வாரம்தான். இந்த புயலோட மையத்துல இருந்தது கூகுள். சரி, முதல்ல இந்த வாரத்தோட ஹீரோ கூகுளோட ஜெமினை 3 பத்தி பார்க்கலாம். இது வெறும் ஒரு அப்டேட் இல்ல, ஏஐயோட திறமைகள் எவ்ளோ தூரம் வளர்ந்திருக்குங்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெமோ. ஜெமினி 3ய கூகுளோட புது பிரெயின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன ஸ்பெஷல்னா, இது வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் படிக்காது, ஃபோட்டோ, வீடியோ, கோடிங்னு எல்லாத்தையும் ஆழமா புரிஞ்சுக்கும். ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை கொடுத்து இதுல இருக்கிற முக்கியமான ஒரு லைனை சொல்லுன்னு கேட்டா கூட டக்குன்னு சொல்லிரும். ரொம்ப முக்கியமா, இது இப்பவே நமக்கு யூஸ் பண்ண கிடைக்குது. ஜெமினாய் 3யோட பவரை யூஸ் பண்ணா கூகுள் நமக்கு ஜெமினாய் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்னு கொடுக்கறாங்க. இது ஒரு சாதாரண சாட்பாட்னு நினைச்சிடாதீங்க. இது உங்களுக்காக வேலை செய்யற ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. நீங்க எனக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுன்னு சொன்னா போதும், அதுவே ஃப்ளைட் தேடி ஹோட்டல் பார்த்து உங்க கேலண்டர்ல கூட ஆட் பண்ணிடும். இதுதான் ஏஐயோட நெக்ஸ்ட் லெவல். அப்போ இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க தினமும் யூஸ் பண்ற கூகுள் சர்ச், உங்க போன்ல இருக்கிற ஜெமினாய் ஆப், இது எல்லாத்துலயுமே இந்த புது பிரெயின் இப்போ இன்டிகிரேட் ஆயிடுச்சு. இனிமே உங்க சர்ச்க்கு வெறும் லிங்க்ஸ் மட்டும் வராது, முழுமையான டீப்பான பதில்களே கிடைக்கும். ஆனா கூகுளோட அறிவிப்புகள் இதோட நிற்கல. லாங்குவேஜ் மாடல்ஸை தாண்டி இமேஜ் உருவாக்குற ஏஐலயும் அவங்க ஒரு பெரிய பாய்ச்சலை செஞ்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் நானோ பனானா ப்ரோ. பழைய ஏஐ டூல்ஸ்ல ஒரு இமேஜ் செஞ்சா அதுல இருக்கிற எழுத்துக்களை பாத்தீங்கன்னா ஒரே கிறுக்கலா இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப பாருங்க, ஒரு விளம்பரத்துக்கோ பிரசன்டேஷனுக்கோ படம் செஞ்சா அதுல இருக்கிற எழுத்துக்கள் அவ்ளோ துல்லியமா கரெக்டா இருக்கும். ஏன்னா இது ஜெமினாய் 3யோட லைவ் அறிவை பயன்படுத்துது. நிச்சயமா இந்த மாதிரி குவாலிட்டிக்கு ஒரு விலை இருக்கும் இல்லையா? டெவலப்பர்ஸ் இதை யூஸ் பண்ணுனா ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 13.5 சென்ட் செலவாகும். ஆமா, முன்ன இருந்ததை விட இது கொஞ்சம் அதிகம்தான். ஆனா ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு இந்த குவாலிட்டிக்கு இது ஒரு நல்ல விலை தான். கூகுள் இப்படி பட்டைய கிளப்பும்போது மைக்ரோசாஃப்ட் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் அவங்களோட அடுத்த மூவ ரொம்ப பவர்ஃபுல்லா இறக்குனாங்க. மைக்ரோசாஃப்டோட பெரிய கேம் சேஞ்சர் இதுதான். அவங்க வெறும் ஓப்பன்ஏஐ கூட மட்டும் இல்லாம ஓப்பன்ஏஐயோட மிகப்பெரிய போட்டியாளரான ஆந்த்ரோபிக் கூட ஒரு மெகா கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? மைக்ரோசாஃப்ட் ஒரே குதிரையில பந்தயம் கட்டல. எங்க பெஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ அதை மக்களுக்கு கொண்டு வர தயாரா இருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் ஏஐய எங்கேயோ ஒரு ஆப்ல வைக்கல, நாம தினமும் வேலை செய்யற இடத்துக்கே கொண்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, உங்க விண்டோஸ் டாஸ்க் பார்ல இருந்தே ஒரு மெயில் எழுத சொல்லலாம். ஒரு ஃபைல் மேல ரைட் கிளிக் பண்ணி இத சுருக்கி சொல்லுன்னு கேட்கலாம். வேர்ட், எக்ஸல் எல்லாம் உங்களுக்கா முழு ரிப்போர்ட்டையே ஏஐ ஏஜென்ட்ஸ் ரெடி பண்ணிடும். இந்த ரேஸ்ல மெட்டாவும் ஓப்பன்ஏஐயும் சலைச்சவங்க இல்ல, அவங்களும் கிரியேட்டிவிட்டி சைட்ல சில அசத்தலான விஷயங்களை பண்ணிருக்காங்க. அடுத்து மெட்டாவோட புது டெக்னாலஜி. இது ஒரு சூப்பர் பவர் இருக்கிற கட் பேஸ்ட் டூல்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு போட்டோல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும், ஒரு மனுஷன், ஒரு டேபிள், ஒரு கப், எல்லாத்தையும் தனித்தனியா கட் பண்ணி எடுக்கிற மாதிரி. இங்கதான் அசலான மேஜிக்கே நடக்குது. அப்படி 2Dல கட் பண்ணி எடுத்த பொருட்களை மெட்டாவோட அடுத்த டூல் 3D மாடலா மாத்திடுது. ஆமாங்க, ஒரு சாதாரண போட்டோலேருந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட். இதோட சாத்தியமோ எங்க போய் நிக்கும்னு யோசிச்சு பாருங்க. உங்க காஃபி கப்பை ஒரு போட்டோ எடுத்து அடுத்த சில நிமிஷத்திலேயே அது 3D பிரிண்டர்ல உருவாக்க முடியும். டிசைன், மேனுஃபேக்சரிங்னு எல்லாத்துலயும் இது ஒரு புரட்சியே உண்டாக்க போகுது. ஓப்பன்ஏஐயும் சும்மா இல்ல, கோடிங் பண்றவங்களுக்காக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு புது மாடலை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் சாட் ஜிபிடில டீமா சேர்ந்து வேலை செய்யலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், டீச்சர்ஸ் 2027 வரைக்கும் சாட் ஜிபிடியை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இது எஜுகேஷன்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்பா, இந்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சின்ன சின்ன அப்டேட் வந்துச்சு. வாங்க, அது எல்லாம் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட்ல வேகமா பாத்துடலாம். எக்ஸையோட கிராக் 4.1 வந்துச்சு. அது மனுஷங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற திறனுக்காக ரொம்பவே பாராட்டப்பட்டுச்சு. டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற ரெப்லெட் இப்போ ஜெமினாய் 3ய வச்சு ரொம்ப யூனிக்கான வெப்சைட் டிசைன்ஸ் உருவாக்க உதவுது. அந்த ஏஐ செஞ்சது மாதிரி ஒரே மாதிரி இல்லாம. வாய்ஸ் ஏஐக்கு ஃபேமஸான 11 லேப்ஸ் இப்போ இமேஜ், வீடியோ ஜெனரேஷனையும் சேர்த்து ஒரு ஆல் இன் ஒன் கிரியேட்டிவ் பிளாட்ஃபார்மா மாறிட்டு வருது. மிட்ஜர்னி, ஆர்டிஸ்ட்ஸ் அவங்க படைப்புகளை ஷேர் பண்ணிக்கவும் மத்தவங்களோட கனெக்ட் பண்ணிக்கவும் சோஷியல் மீடியா மாதிரி புதுசா ப்ரொஃபைல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே,
இந்த வாரத்துல நடந்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அது கூகுள் சர்ச்சா இருக்கட்டும், நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இல்ல ஒரு போட்டோ எடிட்டிங் டூலா இருக்கட்டும், ஏஐ இப்போ நம்ம டிஜிட்டல் வாழ்க்கையோட எல்லா மூலை முடுக்குலையும் கலந்துருச்சு. சோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ஏஐ இனிமே நாம தனியா ஓபன் பண்ற ஒரு ஆப் கிடையாது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாம நாம யூஸ் பண்ற எல்லாத்துலயும் ஒரு பவர்ஃபுல் லேயரா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரே வாரத்துல இவ்ளோ நடந்திருக்கு. இந்த வேகத்தை பார்த்தா தலை சுத்துது. அப்போ அடுத்த மாசம் ஏஐ என்னவெல்லாம் செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க?